Taste the Daily. வணக்கம். முன்னாள் முதல்வர் அண்ணன் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்களது நாகை, காரை, மயிலாடுதுறை மாவட்ட 66 கிராம தலைமை கிராமம் அக்கரைப்பட்டை சார்பாகவும் எங்களது பஞ்சாயத்தார்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் முன்னாள் முதல்வர் முதல்வருக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றி, தலைமை கிராமம் சார்பாக நன்றியினை வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்புக்குரிய ஐயா வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 600க்கு மேற்பட்ட விசைப்படகுகளும் 500க்கு மேற்பட்ட மாருதி பைப்பர் படகுகளும் தொழில் செய்து வருகிறோம். எங்களுக்கு கீழ்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திட கேட்டுக்கொள்கிறேன். 1. இலங்கையில் பிடிபட்டுள்ள இப்பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு சொந்தமான விசைப்படகுகளை மீட்டு தர வேண்டுகிறோம். 2. துறைமுக முகத்துவாரத்தில் கடல் அலை வேகம் தடுக்க கல் கொட்டி தர வேண்டும். மேலும் அலையின் வேகத்தை குறைக்க தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டுகிறோம். அண்ணா முதல்வராக இருக்கும் போது நாங்க கிராம சார்பில் 500 மீட்டர் கல்லு துறைமுகத்தில் கல்லு கொட்டுறதுக்கு அப்பைய முதல்வராக இருக்கும் போது கொடுத்துருக்கிறோம். அது இன்னும் அந்த கல்லு கொட்டுறதுக்கு இன்னும் ஆட்சி நடைபெறாம இருக்குன்னு. 3. அக்கரைப்பட்டை கிராமத்தில் கஜா புயலின் போது சேதமடைந்த பகுதிகளில் அலைத்தடுப்பு கருங்கற்களை கொட்டித்தர வேண்டும். 4. மீனவர்கள் நல வாரியம் மூலம் மாணவர்களுக்கு வழங்கும் கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டுகிறோம். 5. மீன்பிடி விசைப்படகு மானிய விலை டீசலை 1900 கொடுக்கிறாங்க, இப்ப 3000 லிட்டர் உயர்த்தி வழங்கிட வேண்டுகிறோம். 6. நாகை மாவட்டத்திற்கு மீனவர்களுக்கு கூட்டுறவு வங்கி அமைத்து தர வேண்டுகிறோம். எங்கள் கிராம சபை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.